இருக்கவங்களா இப்படி மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க? போய் சொல்லி தானே நீங்க வர வச்ச. பின்ன மானேத்தேனே பொன்மானே, கொஞ்சம் என்னை இங்க வந்து பார்த்துட்டு போ செந்தேனேன்னு உங்களை நான் கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்ட போதெல்லாம் நீங்க வரல. அதான் சண்டை போட்டு கூப்பிட்டேன், ஓடி வந்து விட்டீர்களாத்தான். என்ன சொல்றா இவ? திட்டுறாளோ? இப்ப நீ என்ன சொன்ன? யா தோட்டத்துக்குலாம் சும்மா சும்மா விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காதையா, வாய் வலிக்குது எனக்கு. ஏயா சென்னைக்கு வந்து இத்தனை மாசம் ஆகுதுல்ல, இன்னுமா தமிழ் விளங்கல உனக்கு? கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடும் போது வரல, திட்டும் போது வந்து நிக்கிறீங்கல்ல, அதைத்தான் சொன்னேன். அது எனக்கு புரிஞ்சது மணி. ஆனா நடுவுல என்னமோ சொன்னியே, பூப்பானை அப்புறம் மானு, என்னது அதெல்லாம் எனக்கு புரியல. என்னது பூப்பானையா? நான் எப்ப பூப்பானைன்னு சொன்னேன்? மானியத்தேனே பொன்மானே, என்னை வந்து பார்த்துட்டு போ செந்தேனேன்னு எப்பயா நான் பூப்பானேன்னு? மூஞ்சிய பாரு. இதெல்லாம் ஒரு காதல் வரிகள், அவ்வளவுதான். அதையெல்லாம் ஆராயக்கூடாது என்ன ஏதுன்னு. ஓ அப்படியா? சரி விடு, நானும் இனிமேலும் உன்னை அடிக்கடி சொல்றேன். பூப்பானை என்னது மானு தேனு என்னது அப்புறம்? இப்படி சொன்னா எவ்வளவுக்கு வைக்க போறோம்? இங்க பாருங்க மனோஜி, நீங்க ஹிந்தியில கூட என்ன கொஞ்சிக்கோங்க, ஆனா தமிழ்ல கொஞ்சங்கிற பேர்ல மானு தேனுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, சகிக்காது கேட்கறதுக்கு. சரியா? தமிழுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அந்த அழகோட சேர்ந்து கொஞ்சம் போது தான் கொஞ்சல் நல்லா இருக்கும். இல்லைன்னு வைங்க, அது கொஞ்சலாவே இருக்காது, ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். ஓகே ரைட்டு, என்னால அப்படி கொஞ்சம் முடியாது. எனக்குன்னு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கு, அப்படி நான் கொஞ்சிட்டு போறேன். அதாவது நல்லா இருக்குமாங்க? அதை நீயே சொல்லு. சூப்பர் பாங்க. என் கியூட் பொண்டாட்டி எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. நீ இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு, சரியா? தேவையில்லாம கோவப்படாத என் மேல. உங்ககிட்ட கோவப்பட்டதுனால தான் இப்படி நேர்ல வந்து கியூட் பொண்டாட்டின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா ஆன்லைன்லயே குடும்பம் நடத்திருப்பீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன். கடவுளே, ஆன்லைன்ல குடும்பம் நடத்தினா எப்படி பேசுறா பாரு இவ. உன்னை எல்லாம் இன்னசென்ட் நம்பிட்டு இருக்காங்கடி எல்லாரும். அதெல்லாம் வீட்டுல கொடுத்து வச்சிருக்க பில்டப்ஸ். சரியான குட்டி ஃப்ராடு டி நீ. நான் மட்டும் தான் ஃப்ராடு, அப்ப நீங்க? நான் குட் பாய்மா, அதான் எல்லாருக்குமே தெரியுமே. ரொம்ப இன்னசென்ட்டான பையன், ரொம்ப டீசென்ட்டான பையன். உன் அண்ணனை விடவே நான் ரொம்ப பெஸ்ட், தெரியுமா? டோட்டா போச பாரு. ஏங்க, இந்த குட் பாய் இன்னசென்ட் பாயின்னெல்லாம் ஊரை வேணா நீங்க ஏமாத்தலாம், குடும்பத்துல இருக்கிறவங்கள வேணா ஏமாத்தலாம், ஆனா கட்டிக்கு போறவளை ஏமாத்த முடியாது. சரியா? நைட்டு 10 மணிக்கு மேல நீங்க எனக்கு எப்படி மெசேஜ் பண்றீங்க, என்னென்னலாம் என்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். போயிட்டு எல்லார்கிட்ட சொன்னேன்னு வைங்க, சிரிப்பா சிரிச்சிடும். என்னடா சால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இதையெல்லாமா போயிட்டு எல்லார்கிட்ட சொல்லுவாங்க? அது நான் உன்கிட்ட மட்டும் தான் அப்படி கொஞ்சம் உரிமை எடுத்து. நீ என் பொண்டாட்டி, ஸ்வீட் பொண்டாட்டி, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி வா அவளிக்கு. சரி இப்ப சொல்லி வெக்க வந்துருச்சா? அதெல்லாம் வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு கொடுத்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இப்பயாச்சும் பேசலாமா உங்க 2 பேரும் சண்டையை பத்தி? என்னங்க? சொல்லுமா. சிப்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குதுங்க, அதையும் சாப்பிட்டு ஆரம்பிப்போமா? நீங்க 2 பேரும் ஒரு வாரமா பேசாம இருக்கிறாங்க, உனக்கு இந்த சிப்ஸ் தான் முக்கியமாடி? தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தானே சொன்னீங்க கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் இப்போ ஆரம்பிப்போம்னு. அதான் சிப்ஸ் இன்னும் பாக்கி இருக்குன்னு உங்களுக்கு நினைவுபடுத்தினேன், வேற ஒன்றும் கிடையாது. அம்மா தாயே, நீ தாராளமா அந்த சிப்ஸ் எடுத்துக்கோமா, ஆனா தயவு செஞ்சு எதுவும் பேசாத. வேணாம், சிப்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். அப்புறம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கருக்கு முறுக்குன்னு நான் எதனா சத்தம் போடுவேன், அப்புறம் அதுக்கும் நீங்க என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. வேணாம்ப்பா, நீங்க உங்க பஞ்சாயத்தை முடிச்சுக்கோங்க, அப்புறமா நான் அந்த சிப்ஸை முடிச்சுக்கிறேன். நல்லதுமா. சரி மச்சான், நீ இப்ப சொல்லு, 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எப்பதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இழுத்துட்டு போவீங்க? என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்டா. அந்த பிரச்சனையை தான் இந்த அம்மா இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சாரி கேட்டும் அக்செப்ட் பண்ணல, அவ்வளவுதான். தங்கச்சிம்மா, உன்னோட பதில் தேவை இப்போ. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. நான் பேசினாலே இவர் கூட சண்டை ஆகுது, அதனால தான் நான் பேசாம இருக்கேன். இது என்னம்மா பதில்? ஸோ நீ இப்போ இனிமேல் அவன்கிட்ட பேசவே போறது இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருக்க போறீங்களா 2 பேரும்? பேசினா சண்டை வருதுங்கிறதுக்காக? ரொம்ப யோசிக்காதீங்கண்ணா, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஆமாம்மா, அப்போ பார்த்துக்கலாம். அது வரையும் கேனிய மாதிரி நான் வெயிட் பண்ணுவேன்ல. ஏன்னா உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு நீ மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு போனா கூட இங்கே யாரும் உன்னை எதுவும் கேட்க போறது இல்லை. அந்த தைரியத்தில் தானே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. மச்சான், அவள் அப்படி மீன் பண்ணலடா. அப்ப அவ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிற நீ? அதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு தானடா சொன்னா. டைம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னத்த சொல்ல வரா இவ? டைம் இருக்கு, நான் அப்ப என்ன வேணாலும் முடிவெடுப்பேன், இவனை கல்யாணம் பண்ணாம கூட நான் போவேன்னு தானே அர்த்தம். அது அப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்லங்க. சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இப்படிதான் எதையாவது ஒன்று சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு இவரு. லூசுலாம் சொன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நான் சொல்லிட்டேன். நந்தினி கொஞ்சம் அமைதியா இரு. அவ அப்படி எல்லாம் மீன் பண்ணிருக்க மாட்டாடா. சும்மா இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதடா சின்ன விஷயங்கிற? யாராவது உன்னை ஒருத்தவங்க அலட்சியமாவோ இலக்கரமாவோ பார்த்தா உனக்கு அப்ப தெரியும் அதோட வலி என்னன்னு. உன் தங்கச்சி என்னமோ பெரிய மகாராணி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டா, நான் ஏதோ அன்னைக்கு டென்ஷன்ல என்னத்தை ஒன்று சொல்லி திட்டேன், அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காடா. எத்தனை தடவை வந்து சாரி கேட்கறது? இன்னும் இந்த அம்மா காலில் போய் வேணுமா நானே?
அவ சைடும் கொஞ்சம் யோசிச்சு பாரு மச்சான். அவளும் ஆஃபீஸ்க்கு போறா, அவளுக்கும் டென்ஷன் இருக்கும்ல. சரி உன்கிட்ட பேசினா அங்கேயும் டென்ஷன் ஆக போகுது, சண்டை வர போகுதுங்கிறதுனால தான் கொஞ்சம் பேசாம இருக்கா. நம்ம அந்த பிரைவசியை கொஞ்சம் மதிக்கணும்ல. நானும் என் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மச்சான். எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு என் மண்டையில். ஆனால் நான் ஒரு நாளும் அதை அவகிட்ட காமிச்சது கிடையாது. ஆனால் மேடம் அப்படி கிடையாது. அங்கே ஆஃபீஸில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து என்கிட்ட சொல்லி புலம்பி அதிலிருந்து நான் ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தினா அப்போ போடுவா பாரு ஒரு சண்டை. எனக்கு ஏன்டான்னு இருக்கும். வாழ்க்கையை வெறுத்துட்டேன்டா நான். அதெல்லாம் அவள் போ சரியாயிடுவாடா. அவளுக்கு அவளோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, அவ்வளோதான். அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டான்னா உன்கிட்ட இந்த மாதிரி சண்டையெல்லாம் வராது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தானே மச்சான் சண்டை போட முடியும். ஓ அப்படிங்களா மனோஜ்? சரிங்க. நம்ம பிடிச்சவங்க கிட்ட தான் சண்டை போடணும்னா நானும் உங்ககிட்ட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் அண்ணன் படுற அவஸ்தை. ஐயோ குட்டி சாத்தா இங்கே தான் இருக்குல்ல. மணி நான் அப்படி சொல்லலை. வேற எப்படிப்பா சொல்ல வர நீ? என் தங்கச்சி மட்டும் உங்ககிட்ட டெய்லி சண்டை போட்டான்னு வையே, உன்னால நிம்மதியை சாப்பிட முடியாது, ஏன் தூங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நரகமா இருக்கும். என்ன மச்சான் சொல்ற? அப்ப நீ சரியா சாப்பிடுறது இல்லையா, சரியா தூங்குறது இல்லையா? இப்ப அது மேட்டர் இல்லடா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என் தங்கச்சி உங்ககிட்ட டெய்லி சண்டை போட்டா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? வேலையை தான் நிம்மதியா பார்க்க முடியுமா? சொல்ல முடியாது தான்டா. கஷ்டமா தான் இருக்கும். முடியாதுல்ல. அதைத்தான் நான் தினமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி நீ இப்படி தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி சண்டே ஆயிடுச்சு, சாரி கேட்க வராங்க, சமாதானப்படுத்த வராங்கன்னா நம்ம மனசு கொஞ்சமாவது இறங்கும்லடா. ஏன் இப்ப நீ மணிக்கிட்ட வந்து சாரி கேட்கலையா? அவகிட்ட பேசலையா? இத்தனைக்கும் அவ உன்கிட்ட சும்மா தான் சண்டை போட்டா, நீங்க நேர்ல வரணுன்றதுக்காக. அதுல ஒரு லவ் இருந்துச்சுடா. அதனால தான் நீ சாரி சொன்னதும் அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இன்னும் கேட்டா நீ சாரி சொல்லியிருக்கணும் கூட அவசியமே கிடையாது. நீ ஜஸ்ட் வந்து இங்கே நின்னாலே போதும், அவள் ஹாப்பி ஆகிட்டு இருப்பா. இப்போ அவள் அப்படி தான் இருக்கா, ஹாப்பியா. உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை இருந்தாலும் அதில் ஒரு லவ் இருக்குடா. அதனால தான் நீங்கள் சின்னதாக சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துக்கிறீங்க. ஆனால் நந்தினிக்கும் எனக்கும் அது கிடையாது. மச்சான் அப்படியெல்லாம் பேசாதடா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்கள் 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வருது, நீங்கள் பேசாமல் சண்டையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள நிறைய லவ் இருக்குன்னு தான்டா அர்த்தம். நீ வேற மாதிரி யோசிக்காத. விடுங்கண்ணா, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, எதுக்கு இனிமேல் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் போகிறேன், தனியாக சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். நந்தினி நில்லுமா, நான் போகிறேன். நான் என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் போகிறேன். சிச்சோ கோச்சிக்கிட்டு போறாடா. ஏன்டா இப்படி பேசுற நீ? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நாளைக்கு நீ என்ன போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். போமா, நீ சீக்கிரமா போ. ஆனாலும் உங்க தங்கச்சி ரொம்ப கொழுப்பு பிடிச்சவ தாங்க. இதெல்லாம் போய் நாத்தனார வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? என்னடா தப்பா பேசிட்டோமே நீ ஃபீல் பண்றியா? வேணும்னே தான்டா அப்படி சொன்னேன். லவ் இல்லைன்னு சொன்னாவது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை நிறைய லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் நான் நினைக்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. வழக்கம் போல கூச்சிக்கிட்டு போயிட்டா. நீ கெஞ்சி கதறி சமாதானப்படுத்தும் போதே அவள் சமாதானமாகலை. இந்த நிலைமையில் இருக்கும்போது லவ் இல்லை அது இதுன்னு பெரிய வாயில் நல்லா அசிங்கமாக வந்துட்டு போகுது. ஏண்டா உனக்குலாம் அறிவே இருக்காதாடா? மனசில் பெரிய டேஷ் அனுப்ப உனக்கு. எதுக்குடா முதல்ல இப்படியெல்லாம் பேசுகிற நீ? ஏண்டா உனக்கு பிரச்சனை வேற எங்கேயும் இல்லைடா, உன் நாக்கில் தான்டா இருக்குது. எதையாவது ஒன்று சுருக்குன்னு சொல்லி விட்டுற. அப்போ அந்த பொண்ணு கோவப்பட தான்டா செய்யும், கோச்சிக்க தான் செய்யும். நல்லா அண்ணன் தங்கச்சி இருக்கிறீங்களே, அது ஒரு மாதிரி கியூட்டாக ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கு. நீ நல்லவ மாதிரியே ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கடா. என்னடா இப்படி திட்டுற? பின்ன திட்டாம உன் தங்கச்சியை கொஞ்சம் மாதிரி உன்னையும் கொஞ்சணுமா? டேய் அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்களேன்றதுனால நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் யாரும் இல்லையே, உன்னை தாராளமாக நான் அசிங்கப்படுத்துவேன், அசிங்கமாக பேசுவேன். நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க. ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்க, நிறுத்திக்க இதோட. நான் எங்கடா சீன் போடுறேன்? உன் தங்கச்சி தான்டா என் தலையில் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்டா அவள் பேசும்போது என்ன சொன்னா? அதான் கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லன்னு சொன்னா. எனக்கு அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சுடா. அதனால தான் லவ் இல்லை அது இதுன்னு சொன்னேன். அப்படி சொன்னாலாவது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன் மேலே நிறைய லவ் இருக்குன்னு சண்டை போடுவான்னு நான் எதிர்பார்த்து தான்டா அப்படி சொன்னேன். ஆனால் அது பைத்தியம் வேணும்னே பண்ணுறாது, டார்ச்சர் பண்ணுறா என்ன. சபா போரிங்காக இருக்கடா உன் லாஜிக்கு. ஒன்ன மாதிரியே தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறான் உன் லாஜிக்கை. சண்டையில் இருக்க பொண்ணுக்கிட்ட சமாதானப்படுத்துறதுக்கு 1000 வழி இருக்கு. பேசி பேசி சண்டையை வளர்க்குறத விட அவகிட்ட க்ளோஸாக போ. க்ளோஸாக போகணுமா? டி பொறுக்கி, அவளுக்கு அண்ணன் மாதிரி பேசுகிறா நீ. நான் இப்போ சந்தோஷுக்கு ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நந்தினிக்கு அண்ணனா பேசல. அவளுக்கு அண்ணனா நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையி, இந்நேரம் நீ கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்ப. என்னடா சொல்கிற? அடிச்சிருப்பியா என்ன? தாராளமா. என்னடா வர வர சிவா மாமா மாதிரி ஆயிட்டு வர நீ? ஐயோ அந்த அளவுக்குலாம் யோசிக்காதரா. நான் உன் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில ஒன்று அடிப்பண்ண சொன்னேன், அவ்வளோதான். அவர் மாதிரிலாம் இல்லைன்னா. சபா கடவுளே, 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. பா எவ்வளோ அடி வச்சார் திரும்படா. ரொம்ப வலிச்சுதா மச்சான்? ஆமாண்டா, உன் தங்கச்சி என்கிட்ட பேசாமல் இருக்கும்போது எந்த அளவுக்கு வலிக்குமோ அதை விட அதிகமாகவே வலிச்சுது. அப்புறம் கையில் ஸ்டிச் எல்லாம் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அது அப்பா அடிச்சதுனால வந்த காயம் கிடையாது. நீ ஏதோ வளையல் துண்டை கையில் வச்சு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டியாமே கையில இருந்து ரத்தம் சொட்டுச்சாமே பயங்கரமா. ஆமாண்டா, அதை ஏன் கேட்குற? சிவா மாமா என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாரு, கீழே விழுந்துட்டேன். எப்பா கீழே விழுந்துட்டியா? 6 அடி மனுஷனியாடா அவர் அடிச்சு தள்ளினாரு. 10 அடியில இருந்தா கூட அவர் அடிச்சு தள்ளுவாருடா. நீ வேற விழுந்துட்டேன், கதையை கேளு. சொல்லு மச்சி, சிப்ஸ் அப்படின்னு பேசலாமா? அசிங்கமா கேட்பேன்டா. சரி கண்டினியூ பண்ணு.
அடிச்சு கீழே தள்ளிட்டாரு உங்க அப்பாரு. சரி கீழே விழுந்தேன். விழுந்த போது அங்க வளையல் துண்டு இருந்தது. அது நான் நந்தினிக்கு வாங்கி கொடுத்த வளையல் மாதிரியே இருந்தது. கண்ணாடி வளையல் மச்சான். அங்க அப்படியே உடஞ்சு கிடந்தது. ஐயோ என் காதலையும் உடைச்சிட்டு என் வளையலையும் உடைச்சிட்டியாடி. சி நான் வாங்கி கொடுத்த வளையலையும் உடைச்சிட்டியாடின்ட்டு அந்த வளையல் எடுத்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே அமுக்கி பிடிச்சிக்கிட்டேன். என் ரத்தம்லாம் அப்படியே சொட்டுன்னு சொட்டுச்சு என் கண்ணு முன்னாடி. அதை அப்படியே வெறியா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன கன்சோல் பண்ணி வா ஹாஸ்பிட்டல் போகலாம், இதுக்கு மேலே ஃபீல் பண்ணாத, பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அவள் தான் போய் சேர்ந்துட போறேன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி கையில் ஸ்டிச் போட்டு கூட்டு வந்தாங்கடா. கடவுளே செம்மடா. போடா நாய் சைக்கோ மாதிரி சிரிக்கிற. ஏண்டா உன்னோட இன்னொரு பக்கம் இருக்கே ரொம்ப கேவலமா இருக்குடா இது. இந்த கேவலமான பக்கம் என் நண்பனுக்கு மட்டுமே சொந்தமானது. இதை நான் வாங்கிட்ட மட்டும் தான் மச்சான் காட்டுவேன். அதுவும் சரிதான், நானும் என் கேவலமான பக்கத்தை வாங்கிட்டு தானே காட்டுறேன். நந்தினி கிட்ட கூட காட்டலடா. அதெல்லாம் காமிச்சுன்னு உன் தங்கச்சி அப்படியே சும்மா கதருவாடா. என் தங்கச்சி கிட்ட எல்லாம் இந்த மூஞ்சியை காட்டுவேன்னு கனவுல கூட யோசிக்காத சரியா? கழுத்து பிடிச்சி சாவிச்சிடுவேன். டேய் விடுறா, சும்மா சொன்னேன்டா. ஆனா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்லயே ஹைலைட்டான மேட்டர் என்ன தெரியுமா? சொல்லு மச்சான். நான் வாங்கி கொடுத்த வலையில உடைச்சிட்டா இல்லையே, அந்த வளையல் துண்டெல்லாம் கையில வச்சுக்கிட்டு ரத்தம் சிந்துனே, அது நந்தினிக்கு நான் வாங்கி கொடுத்த வளையல் இல்லடா. நீ வாங்கி கொடுத்த வளையல் இல்லையா? அப்ப யாரோட வளையல் அது? அது சித்ராவோட வளையலாண்டா. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவ வளையல் உடஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஓரமா போட்டு வச்சிருந்துருக்கிறா. அது தெரியாம நான் வாங்கி கொடுத்த வளையல தான் நந்தினி உடச்சிட்டான்னு எடுத்து தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டேன்டா. ச்சே, நந்தினி நான் வாங்கி கொடுத்த வளையல இப்ப வரைக்கும் பத்திரமா தாண்டா வச்சிருக்கா. கடவுளே, அப்ப நீ ஃபீல் பண்ணது கூட வேஸ்ட் தானா? ஐயோ எப்படி சிரிக்கிறான் பாரு, இறக்கமே இல்லாம. டேய் ரொம்ப மோசமா இருக்கடா நீ. நானே வலையில மாத்தி வச்சு ஃபீல் பண்ணிட்டேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா. சிவமாமா அடிச்சதை விட எனக்கு அதுதான்டா ரொம்ப வலிச்சுது. அதுதான் என்ன பெருசா காயப்படுத்திச்சேன்னு கேட்டா. மச்சான் இதுக்கு மேல எதுவும் பேசாதடா, நல்லா சிரிப்பு தாங்க முடியல. வலையில மாத்தி வச்சு ஃபீல் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு. ஏம்மா ஏண்டா அந்த வளையல் துண்டு பொறுக்கிறதுக்கு முன்னாடி நந்தினியை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. ஏம்மா நீ போட்ட வளையல் அம்மா இதுன்னு கேட்டிருந்தா அந்த பொண்ணு ஆமா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிருக்கலாமேடா. சிரிடா, நல்ல சிரி. எல்லாம் அனுபவிக்கும் போது தான் தெரியும். நல்லா விளையாடுறீங்கடா என் வாழ்க்கையிலானா. விடு மச்சான், முடிஞ்சு போன சண்டையை நினைச்சு இப்ப சிரிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே. தோ இப்ப நீயும் நந்தினி போட்டிருக்க சண்டையெல்லாம் வச்சு கூட இன்னொரு நாள் நம்ம சிரிக்க தான் போறோம். இப்ப நம்மளால சிரிக்க முடியாது, அவ்வளவுதான். இப்ப இதை சரி பண்ண பார்ப்போம், ஓகேவா? நீ என்ன பண்ணு, நான் சொன்ன மாதிரி நந்தினி கிட்ட போய் க்ளோஸா பேசு. ஐ மீன் க்ளோஸா. எல்லாம் சரிதான். அவ இப்ப கோவத்துல இருப்பாளே, நான் கிட்ட போய் அடிச்சானா வாங்கிக்க. ஏன்னா அவ உண்மையான கோவத்துல இருக்கா. உன் தங்கச்சியாவது பரவாயில்ல, ஃபேக்கான கோவத்துல தான் இருந்தா. அதனால நான் போனதுமே விழுந்துட்டா, முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆனா நந்தினி அப்படி கிடையாது, புரியுதா? அவ உண்மையாவே டென்ஷனா இருக்கா. சத்தியமா அவ அடிச்சாலும் அடிப்பா. நீ வாங்கிட்டு பட் ஸ்டில் ட்ரை பண்ணு. என்னத்தடா ட்ரை பண்ணுங்கிற? எனக்கு பயமா இருக்குடா. பயமா இருக்கா? டேய் அப்ப ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட க்ளோஸா இருந்தது இல்லையா? இல்லடா, அதிகபட்சமா பக்கத்துல உட்காந்து பேசிப்போம், அவ்வளவுதான். அவ ரொம்ப டவுனா இருந்தான்னா என் மேல சாஞ்சு உட்காந்துப்பா. ஐ மீன் தோல்ல சாஞ்சுப்பா, அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம்தான். டேய் போதண்டா, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். ஏன் வெக்க வருதா மாப்பிள்ளைக்கு? டேய் என்னடா பேசுற நீ? சிரிக்காத, நான் சொன்னதை பண்ணு, அவ்வளவுதான். அது ஒன்றும் தப்பு இல்லை. லவ்ல ஒரு சாஃப்ட் டச் தேவைப்படும் எல்லாருக்குமே, புரியுதா? ஒரு அன்பான அரவணைப்பு, அதைத்தான் பண்ணுன்ற. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் அடிப்பான்னு தான் தோணுது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடா, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி மச்சான். சரி மச்சான், நீங்க உட்காந்து இருக்கிற, எழுந்து போ. இல்ல கொஞ்சம் கோவம் குறைஞ்சதும் போனா அடி விழுறது கொஞ்சம் கம்மியாகும்ல, அதான் யோசிக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போட்டா? ஐயோ எதுக்குடா 2 மணி நேரம் சொல்ற? அது ரொம்ப அதிகமா இருக்கே. நாளைக்கு போ என் பசாம. செம்ம சூப்பர் மச்சான், நாளைக்கே போறேன். கோவம் சுத்தமா இருக்காது. வாயில இருந்து எதுனா வந்துட்டு புதிய ஏந்து போடா முதலி. சரி போறேன், கோவப்படாத. நீ உன் தங்கச்சி மாதிரியே போறேன். ரொம்ப கஷ்டம்டா உன்னோட. என் நந்தினி அழாதடி, அதேதான் அண்ணன் கோவத்துல சொல்லிடுச்சு, விடண்டி. நீ கூட லூசுன்னு எல்லாம் சொல்லியிருக்க கூடாது. ஏன்டி இப்படி எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுற நீ? லூசுத்தனமா தான் பேசுறாரு அவரு. சண்டை போட்டுங்கிறதுக்காக லவ் இல்லைன்னு ஆயிருமா? இப்படி எல்லாம் பேசலாமா? முதல்ல பேசியிருக்க கூடாதுதான். ஆனா நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணன் இடத்துல இருந்து உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சாரி கேட்டுட்டு உன் பின்னாடியே வருவார். அவரும் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணா கொஞ்சமாவது இறங்கி போகணும். நீ அப்படியா பண்ண? ஒரு வாரமா நல்லா அலைய விட்டல. நீ பண்ணதும் தப்பு தானேடி. யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. ஆனா பேசியிருக்க கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். அவர் கூட அதிகமா சண்டை வருதுங்கிறதுனால தாண்டி நான் என்ன கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக பேசாம இருந்தேன். மற்றபடி வேணும்னு எல்லாம் நான் எதுவும் பண்ணல. அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா சண்டை போடுறதுல எனக்கும் விருப்பம் இல்லடி. ஆனா என்னமோ தெரியல, நாங்க எப்போ பேசினாலும் சண்டை ஆயிடுது. நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இதெல்லாத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்?
நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறது தான் பெரிய தப்பு. டெய்லி ஒருத்தர் பாத்துக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. உங்களால எப்ப வேணாலும் உங்களை பாத்துக்க முடியுது. இதனால தான் உங்களுக்கு இந்த லவ்வோட அருமன்னா என்னன்னே புரியல. சலிப்பு தட்டின மாதிரி இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும். ஆனா என்னையும் மனோஜி எடுத்துக்க, நாங்க எப்படா பாத்துப்போம், எப்படா பேசிப்போம் நேர்லன்னு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்போம். அதனாலதான் எங்களுக்குள்ள பெருசா சண்டையே வர்றதில்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் சுலபமா நடக்கிறதுனால சண்டை அதிகமா வருது. நீ என்ன பண்ண, நான் சொல்றதை கேட்டுக்கினே ஒழுங்கா ஊருக்கு கிளம்பி போ. ஆபீஸ்க்கு நீ அங்க இருந்தே வா. ஏ லூஸ் மாதிரி பேசாத மணி. என்னாலலாம் உன் அண்ணனை பார்க்காம இருக்க முடியாது. நான் சென்னையில் இருக்கிறதுக்கே அவர் தாண்டி காரணம். பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னாலலாம் முடியாது. மணி மணி உள்ளியா இருக்க? மணி கொஞ்சம் கதவு தரேன். அண்ணன் தம்பி வந்திருக்காரு, பேசுறியா அவர்கிட்ட? நான்லாம் பேச முடியாது. அதான் லவ் இல்லைன்னு சொல்லிட்டான்ல அவன். போ சொல்ல அவனை. மணி ஏதாச்சும் சொல்லு மணி, கதவு தர. ஏ கதவு தரன்னு கேட்டுக்கிட்டு இருக்காண்டி, பேசண்டி. முடியாது, போ சொல்ல இருந்தாலும். இதுதான் வேணாங்கிறது. அதான் வந்திருக்காருல, பேச வேண்டித்தானே. ஐயோ கடவுளே, வெறுப்பேத்துறடி நீ. ஆனா இங்க பாரு, இப்ப நீ மட்டும் அண்ணன் கிட்ட பேசலன்னு வையேன், நீ ஊருக்கு போறதுக்கு எல்லா வேலையும் நான் இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அர்ச்சனாக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் போய் பேசுவேன், இல்ல ஃபோன் பண்ணி சிவா மாமா கிட்டயும் பேசுவேன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்க பொண்ணை வந்து கூட்டின்னு போங்கன்னு சொல்லி விட்டுருவேன். லூசு மாதிரி பேசாத மணி. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாது. ஓ கடவுளே, இப்படி போனா அப்படி வரா, அப்படி போனா இப்படி வரா. இதோ வாசல்ல வந்து கதவை தட்டினுக்கிறேன், பேச மாட்டா. ஊருக்கு போய் தொலைடி என்ன பார்க்காம இருக்க முடியாதுங்கிறா. இவளை வச்சு நான் என்னதான் பண்றதோ. இங்க பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க ரெண்டு பேரும் பிரிச்சே ஆகணும். நீ போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்துட்டு போ. என் அண்ணன் நான் ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன். என் அண்ணன் அங்கே போயிட்டு சிவா மாமா வீட்டில் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், அங்கேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணட்டும். ஏன்னா என் அண்ணனுக்கு கம்பெனிக்கு போய் தான் பிஸ்னஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அண்ணன் வீட்டில் இருந்தே பார்த்துக்கோ. நான் அண்ணன் அனுப்பி விடுறேன். இப்பவே வீட்டில் போய் பெரிய பஞ்சாயத்து வைக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட எல்லார்கிட்டே சொல்றேன், ஃபோன் பண்ணி சிவா மாமா பார்வதி அத்தைக்கிட்டே சொல்றேன். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். ரெண்டு பேரும் இதோட ஒன்னா இருக்கவே விட மாட்டேன்டி நானு. என் மணி பைத்தியம், நீ உள்ள இருக்கியா இல்லையா? என் நந்தினி, நீ என்னடி பண்ற? அந்த பைத்தியம் பேனு குத்திக்கிட்டு இருக்கே, வந்து குத்துறியா நீயா? ஏ லூசு, கதவு தோற மணி. அத வரேன், வந்து எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன். கதவு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையையும் திறந்து வைக்கிறேன். இந்த வர இரு. என் மணி நில்லடி, லூசு மாதிரி பண்ணாத. போடி இவள, நீ தாண்டி பெரிய லூசே. கதவு திறந்துட்டல்ல அண்ணி, வா உள்ள வா. வாங்கிட்டு தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம்னு சொல்லு மணி. அழுவுறாளா அவ? யார் அவளா? இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அழுவலாம் இல்ல. நீ வேற. இல்லையே, அழற மாதிரி தான் தெரியுது. நீ கொஞ்சம் வெளியே போய், நான் அவகிட்ட பேசணும். முடியாது. இது முடியாதா? ஏன் முடியாது? ஏச்சுப்பா வெளியே மூஞ்ச பாரு, குட்டி சாத்தான். நீ குட்டி சாத்தான்னா சொல்லிக்கோ, பெரிய சாத்தான்னா சொல்லிக்கோ. ஆனா நான் வெளியே போக முடியாது. நீ வெளியே போ. ஆனா நான் சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டு வெளியே போ. ஏன் இப்படி பேசுற? அப்படிதான் பேசுவேன். சும்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டு இருப்பீங்க, சுத்தி இருக்கிறவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாரு, இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னா நான் சொல்றது கேட்டே ஆகணும். மணி எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் மணி. நீ இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே போய், நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். ஏய் முடியாதுன்னு சொல்றேன்ல, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் நல்ல கேளு. இப்ப நீ அவளை சமாதானப்படுத்திட்டு போவ, இந்த கேனுக்கு இருக்கி நாளைக்கு மறுபடியும் வந்து சண்டை போடுவா. நீ மறுபடியும் வாசலான வந்து நிப்ப. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். பைத்தியம், குட்டி பைத்தியம், என்ன பேசுற நீ? ஒன்னா இருக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? குட்டி சாத்தான், குட்டி பைத்தியம், நீ எத்தனை பேர் தான் இன்னும் எனக்கு வச்சிருக்கிறியோ? சரி அதெல்லாம் விடு. நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் ஒன்னா இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அதிகமான சண்டை வருது ரெண்டு பேருக்கும். நான் நல்லா தெளிவா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ணு, பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு சிவமாமா வீட்டுக்கு கிளம்பு. ஏய் என்ன பேசுற நீ? பெட்டிப்படி எடுத்துக்கிட்டு சிவமாமா வீட்டுக்கு போகணுமா? நான் எதுக்கு போகணும்? அது என்னால இவெல்லாம் எப்படி இருக்க முடியும்? என்ன லூசா நீ? ஒன்னா இருந்தாதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே பிரதர். அப்புறம் எதுக்கு நீங்க ஒன்னா இருக்கணும்? தனித்தனியாவே இருங்க. அப்பதான் லவ் சொன்னு தெரியும் உங்களுக்கு. மண்டியில கூட்டிட்டு போறான், ஓடி போடிக்கா. நாங்க போறதெல்லாம் ஒரு சண்டை. நீ வந்து பாத்த எப்பா முதல்ல இங்க இருந்து போய் சாப்பிடு போ. ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்க, சிப்ஸ் வச்சுட்டு வந்துருக்கேன், போய் எடுத்து தின்னு போ. எனக்கு என் சிப்ஸை விட என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்ப முக்கியம். நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். இப்படியே விட்டா அவ சரிப்பட்டு வர மாட்டா. நீ கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிற, ஆனா அதுதான் கொஞ்சம் வேற மாதிரி ஆயின்னு போகுது. அதுக்காக தான் சொல்றேன், நீ இப்பவே கிளம்பு. நான் ஊருக்கே நீ அங்க இரு. ஏன்னா இந்த அம்மா போனா போக மாட்டாங்க. உன்னை பார்க்காம இருக்க முடியலையா? ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ ஊருக்கு கிளம்பு. நான் அதை போய் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். ஏன் மணி நெல்லு மணி. ஐயோ கடவுளே, ஓடிச்சா இது. நந்தினி, என்ன நந்தினி இதெல்லாம்? நந்தினி சாரி நந்தினி, அழாத ப்ளீஸ். அவ என்ன சொல்லிட்டு போறா? என்ன அங்க போ சொல்றா? என்னத்துக்கு இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறதுக்கு இவ்வளவு துடிக்கிறா அவ? அது உங்க தங்கச்சி பைக்கிட்டே போய் கேளுங்க சந்தோஷம். ஆனா தயவு செஞ்சு அது சொல்லிச்சுங்கிறதுக்காக நீங்க கிளம்பிலாம் போயிடாதீங்க அங்கேயும். ஏன் அது கிடக்குது பிசஸ், அது பேசலாம் சபையில எடுப்படாது. நான் ஏன்டி கேட்க போறேன் முதல்ல? இங்க பாரு, நீ முதல்ல இப்படி அழறது நிறுத்து நந்தினி. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ சும்மா ஒரு கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரி நந்தினி. நான் அதை மீன் பண்ணி எல்லாம் சொல்லல. நம்ம நிறைய சண்டை போடுறோம், நம்மளுக்கு ரெண்டு பேர் மேலேயும் நிறைய லவ் இருக்கு. ஆனா எனக்கு நிறைய சண்டை போடுறது பிடிக்கல நந்தினி. அதான் ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். சாரி டி. சரிங்க சந்தோஷ், நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நானும் உங்ககிட்ட நிறைய சண்டை போடுறேன். இனிமேல் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. என்ன
உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போக போறேன்? உனக்காக தானே உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். பரவாயில்லையே, காதல் புறாக்கள் ஒண்ணா ஆயிட்டீங்க போல இருக்குதே. தோ பாரு இதை, ஓடிப்போ. அண்ணன் அண்ணிய ரூம்ல இருக்கிறோம்ல, பா வெளியே கதை சாத்தின்னு போ. டீசென்சியா எல்லாமே எட்டி பார்த்துருக்குது பாரு. எப்போ அப்படியா பொருட்காட்சியா நடக்குதுங்க, ஓடிப்போ. பாரா விட்டு அடிச்சு துரத்துவான் போல இருக்குதே. போறேன். ஆனா வீட்டுல போய் எல்லாத்தையும் பத்த வைப்பேன். உன்னை இங்க இருந்து பேக் பண்ணியே தீருவேன். உங்க 2 பேரையும் பிரிச்சே தீருவேன். வீட்டுல போய் இப்பவே எல்லாத்தையும் பத்த வைக்கிறேன். இந்த இப்ப நிக்கிறீங்களே, இதையும் சேர்த்து. சிப்பா லூசு, ஆளு பாரு நல்லா குட்டி பிசாசு. ஆனா என் குட்டி சத்தா தங்கச்சி எல்லாம் தான் இப்ப நீ நானும் ஒன்னாயிட்டு நந்தினி. இப்பதான் ரிலீஃபா இருக்கு எனக்கு, தெரியுமா? மனோ கொடுக்குற ஐடியாலாம் வேணாம், அந்த ஐடியாலாம் ஃபாலோ பண்ண வேணாம். இப்போதைக்கு இது போதும். மனோ அண்ணன் என்ன ஐடியா கொடுத்தாரு? அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்ப, வேணாம். அதை பத்திலாம் கேட்காத. நீ அப்படியே இரு கொஞ்ச நேரம்.